செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். பயங்கர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள். நாளை என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது, நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு தொடர்ந்து பெய்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக நாம் சொன்னது போலவே இன்று கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நாளையும் அந்த விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கனமழையின் தாக்கம் இன்னும் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக நாளை பார்த்திங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பார்த்திங்கன்னா உருவாகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 14ஆம் தேதி புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருப்பெற்று அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 2 வாரத்திற்கு புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழைப்பொழிவு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதன் தொடர்ச்சியாக 27 மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். மேலும் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்குன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்கள், அதாவது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், இதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டங்கள் என பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு விதமான மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் இருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோவை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பெரும் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் கனமழை தற்பொழுதே வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ், உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. நாளை சனிக்கிழமை தான் விடுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதாவது இப்போதைக்கு மழை லீவ் விட்ட நாளெல்லாம் பார்த்திங்கன்னா ஈடுகட்டும் விதமாக நாளை பள்ளிகள் திறக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அதனால் பள்ளிகள் இருந்தாலும் மழையின் காரணமாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.